ஆலயத்திலே எல்லா அடியவர்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற காரணங்களாலும் இந்த நிக்பா புயலினாலும் எங்களுடைய உறவினர்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள். சில அன்பர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். மண்சரிவினாலே பல அண்ணல்களை எங்களுடைய உறவுகள் அண்மித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தேசிய மக்கள் சார்பாக எங்களுடைய ஆலயத்திற்கு வருகிறந்து அவர்கள் மூன்றும் அவர்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மூன்றும் மூலப்பெற வேண்டும் என்ற காரணத்தினாலே எங்களுடைய போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரிய ஜனாதிபதி அனுரா அவர்கள் நீண்ட ஆயுளோடு பெருமானுடைய திருவருளோடு எங்களுடைய உறவுகள் எல்லோருக்கும் நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய ஆலயத்திலே அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற நோக்கோடு எங்களுடைய ஆலய பரிபாலன சபையினராகிய வண்ணக்குமார்கள் இன்றைய இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எல்லாம் வல்ல அமிர்தகலி மாமாங்க பிள்ளையாரனுடைய நிறைந்த திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகா. நாட்டிலே தற்போது ஏற்பட்டிருந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக மண் சரிவுகளுக்குள் சிக்கொண்டு எமது உறவுகள் உயிர் நீத்த உறவுகளுக்காக இன்றைய தினம் ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே அவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி இன்று பிரார்த்தனைகள் இடம்பெற்றது. இந்த நிகழ்வை மாமாங்கேஸ்வரர் ஆலய பரிபாலன சபையினரோடு சேர்ந்து எமது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு வட்டார சபை ஒழுங்கு செய்திருந்தது. இந்த பிரார்த்தனையின் போது இந்த நாட்டிலே இனியும் இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் இடம்பெறாத வகையிலும் அதேபோல் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு ஆசி வேண்டியும் இன்றைய நாள் பிரார்த்தனைகள் இடம்பெற்றிருந்தன. மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் என்னுடைய மண் சரிவு மற்றும் அனர்த்தங்களினால் உயிரிழந்த எங்கள் உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்துவதும் ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற நிகழ்வு கொண்டு நாங்கள் தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் இன்றைக்கு கவர்னர் செக்ரட்டரியிலிருந்து அனைவருமே எங்களுடன் கைகோர்த்து இன்றைக்கு நிகழ்வு நாங்கள் ஒரு இறை வணக்கத்துடன் இன்றைக்கு முடிஞ்சிருக்கிறோம். அதே நேரம் எங்களுடைய நாடு வளமைக்கு திரும்ப வேண்டும் என்றும் எங்களுடைய அனுபவத்தோடு நீண்ட ஆயுளுடையும் ஆரோக்கியத்தோடையும் இந்த நாடை கட்டியெழுப்புவதற்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் சார்பிலையும் நாம் அனைவரும் பிரார்த்திப்பதோடு அனைவருமே ஒத்தாசி வழங்குவோம் எனவும் தெரிவித்துள்ளோம். 19 ஆகிய சிலங்கள் 3 சிலங்களில் சர்வமத பிரார்த்தனை சிலங்களாக பிரேரிக்கப்பட்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்து ஆலயங்கள், முஸ்லிம் பள்ளிகள், கிறிஸ்தவ ஆலயங்கள், சகல மத ஸ்தாபனங்கள் மக்கள் கடவுளிடம் வேண்டி இவ்வாறான அனர்த்தங்களில் ஏற்படக்கூடாது என்று வேண்டிக் கொண்டும் இந்த நாட்டிலே நல்லொரு நாட்டு அனைவரும் நாடு சிறப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அதுவும் இந்த நாட்டின் வழிநடத்தி சென்ற எங்கள் சகோதரர் அருணாகுமார் அவர்கள் தேக ஆரோக்கியம் வாழ வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பிரார்த்தனை செய்துள்ளோம். அந்த வகையிலே ஆளுநரின் சார்பாக நான் இன்று மாமாங்கா கோயிலே கலந்து கொண்டேன். நன்றி. வணக்கம். தற்போது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் சம்பந்தமாக எங்களுடைய மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் அனைத்து இழப்புகளையும் ஏற்பட்ட மக்களுக்காகவும் இனிமேல் எதிர்காலங்களில் இந்த இடம் ஏற்படக்கூடாது நினைச்சும் எங்களுடைய கிராமம் சார்பாகவும் எங்கள் மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு பிரார்த்தனை வேண்டி நிற்கிறோம். நன்றி.